ஹாய் லிவிங்ஸ்டன் ப்ரோ, எங்கள் ஊர் பார்த்தீங்கன்னா செங்கோட்டை டிராகன் பாய்ஸ் கிரிக்கெட் கிளப்பு. நம்ம ஊருக்கு வந்து பாருங்கள். பையங்க எல்லாருமே வெயிட்டிங் உங்களுக்காக. 6 பாலுக்கு 3 6, 6 பாலுக்கு 2 விக்கெட் எடுக்கிறதுக்கு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. களத்தில் சந்திப்பும் கண்டிப்பாக வாங்க, உங்களை எதிர்பார்த்துட்டு இருக்கோம். அதே மாதிரி ப்ரோ, பையங்க இல்லை நினைக்காங்க, பாதி பையங்க உள்ள கிரவுண்டில் விளாண்டுட்டு இருக்காங்க. டிராகன் கிரிக்கெட் கிளப் வருதுனே. ஓகே பாத்துங்க, டிராகன் பாய்ஸ் சார்பாக நீங்க நம்ம கூப்பிட்டுருக்காங்க. செங்கோட்டைக்கு வந்திருக்கோம், நாளைக்கு சந்திக்கிறோம். ஓகே நண்பர்களே, நம்ம வந்து செங்கோட்டை வாரம் சொல்லியிருந்தோம். இன்னைக்கு செங்கோட்டை தான் வந்திருக்கோம். 6 பாலுக்கு 3 விக்கெட், 6 பாலுக்கு 2 பால் கண்டிப்பா போட்டு என்ன பொழந்து கட்டணும்னு வருங்க. வெளியில ஒருத்தர் சுத்திட்டு இருக்காங்க. ஓகே கண்டிப்பா வளர்க்குறோம். ஓகே, அவர் வந்து என்கிட்ட சொல்லி கூட்டிருந்தாப்ல, ஏன்னா எங்க ஊருக்கு வாங்கினா கண்டிப்பா ஜெயிக்கும் தோக்கம் அது மேட்டர் கிடையாது. எங்க ஊர் சின்ன பசங்க எல்லாருமே விளையாடணும்னு சொல்லி நாங்க ஆசைப்படுதோம். அதை வளர்க்கணுங்க கண்டிப்பா உங்களை கூட்டிருக்கோம்னு அப்படின்னு சொல்லி தான் கூட்டிருந்தாப்ல. ஜெயிக்கும் தோக்கிறது மேட்டர் இல்ல, கண்டிப்பா கிரிக்கெட் விளையாடணும்னு நினைச்சதே ரொம்ப பெருசான ராஜ் சிம்பாராஜ். ஏன்னா இன்னைக்கு செங்கோட்டை வந்தாச்சு. 6 பாலுக்கு 3 விக்கெட், 6 பாலுக்கு 2 பால் எதை எடுத்தாலும் பேட்டு சும்மா உங்களுக்கு ரெடியா இருக்கு. ஓகே ஓகே ப்ரோ, வாங்குறோம் யாத்தாடி சின்ன பசங்களே சின்ன பசங்கள இவர் பெரிய அளவு. ஓகே கண்டிப்பா காலத்துல சந்திக்கிறோம், பொழக்கிறோம். ஓகே நண்பர்களே, இப்ப வந்து நம்ம செங்கோட்டை வந்திருக்கோம். 6 பால் 3 6 ஆனா உங்க பேர் என்ன பேரு? ஐயாயிரம் வந்திருக்காப்ல. இப்ப 6 பாலுக்கு 3 6 அடிச்சு கண்டிப்பா உன்ட பேட்டை புடிட்டு விட்டே தீர்வேன்ட்டு. சரி ஓகே, இப்ப அண்ணா அடிக்காங்களா இல்லையாங்கிறத பார்க்க போறோம். கண்டிப்பா வெயிட் பண்ணுங்க, காலத்துல சந்திப்போம். அண்ணா 2க்கு 2 கிளியர்ண்ணா. ஷாட்ண்ணா. மொதல் எடுத்தாப்ல 6 பாலுக்கு 3 6 சேலஞ்ச் வந்தாப்ல. 6 லைன் எல்லாமே 1 கிலோமீட்டர் இருக்கு. ஆனா நீங்க முக்கிய அடிச்சாலும் போவான்னு தான் நினைக்கிறேன். இருந்தாலும் நம்ம வாரம் சொல்லிட்டு பக்கத்துல வச்சோம், அப்படிலாம் இல்லைங்க. உண்மையில 1 கிலோமீட்டர் இருக்கு. இல்லாட்டா அண்ணா அடிச்சாலும் ஒரு 2 6 கன்ஃபார்மா போயிருக்கும். நல்ல பேட்டிங், உண்மையில ஒரு 3 4 4 4 அடிச்சு போட்டாப்ல. சரியான பேட்டிங், சரியான லாங் 6 லைன். இல்லாட்டா நம்மளால ஈஸியா அடிச்சலாம். உண்மையில நல்ல பேட்டிங், வருத்தப்படாதீங்க. வீடியோல வரும். ஓகே கண்டிப்பா காலத்துல சந்திப்போம். பாய். ஓகே ஓகே நண்பர்களே, செங்கோட்டை வந்திருக்கோம். செங்கோட்டை வந்து வர முக்கிய காரணமே இந்த சிம்பா. ஆனா லெஃப்ட் ராஜ் அப்படிதானே, லெக் ராஜ். ஓகே லெக்ல தான் பொழப்பாப்ல. இன்னைக்கு 6 பாலுக்கு 3 விக்கெட் அடிச்சு கண்டிப்பா பேட்டை புடியே தீர்வேன்னு வந்திருக்காப்ல. சரி ஓகே, 6 பாலுக்கு 3 விக்கெட் அடிச்சீங்கன்னா பேட், இல்லாட்டா ஒண்ணும் கிடையாது. கண்டிப்பா உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே காலத்துல சந்திப்போம். ரொம்ப அடிச்சிட கூடாது. First ball. Hey. Second ball. Third ball. பரவாயில்ல ராஜி, இதெல்லாம் லெக்ல உள்ள பால். Third ball. Third ball. 3 பாலுக்கு 3 6. அண்ணா அடிப்பாங்களா இல்லையா? கடைசி 2 பால். கடைசி பால். அண்ணா 6 அடிப்பாங்களா இல்லையா? Third ball. நல்ல பால். ஓகே நண்பர்களே, காலைல வந்தவனே பேட்டிங் முடிக்கிறது ரொம்ப கஷ்டம் தான். இருந்தாலும் அண்ணனுக்கு காலுக்குள்ள ஒரு பால் போட்டா பலாருன்னு அங்கே பார்க்க லெக்ல 6 அடிச்சு போட்டாப்ல. சூப்பர். கண்டிப்பா வாங்க, களத்துல சந்திப்போம். அடுத்த தடவை வின் பண்ணலாம். ஓகே களத்துல சந்திப்போம். பாய். ஓகே நண்பர்களே, இப்போ 6 பால் 2 பால். இப்போ செங்கோட்டை வந்திருக்காங்க. உங்க பேர் என்ன பேரு? மூர்த்தி வந்திருக்காப்ல. இப்போ 6 பாலுக்கு 2 பால் எடுத்து கண்டிப்பா பேட்டை புடிங்கே தீர்வு வந்திருக்காப்ல. சி பேட் இல்ல, ஷூ புடிங்கே தீர்வு வந்திருக்காப்ல. ஓகேண்ணா, நீங்க எடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு ஷூ இருக்கு. ஓகே களத்துல சந்திப்போம். ஃபர்ஸ்ட் பால் அண்ணன் போல்ட் எடுப்பாங்களா இல்லையா? வைட். ஃபர்ஸ்ட் பால். அண்ணா ஒரு 6 அடிச்சாலே சிறப்பு பரிசு எங்க கிரவுண்ட்ல. ஏத்தி போல்ட் ஆக்கிடலாம்னு பார்க்க அடிக்க மாட்டேன். ஒரு 6 அடிச்சாலே அண்ணனுக்கு 500 ரூபாய்க்கு டீசல். செகண்ட் பால். தேர்ட் பால். அண்ணன் போல்ட் எடுப்பாங்களா இல்லையா? இன்னும் ஒரு போல்ட் கூட எடுக்கல. அப்படியேதான். ஃபோர்த் பால். சரியான ஷாட். 2 பாலுக்கு 2 பால் எடுப்பாங்களா இல்லையா?
கடைசி பால் ஒரு பாலுக்கு ஒரு போல்டு எடுப்பாங்களா இல்லையா? ஓகே நண்பர்களே, இவர் பவுலிங்க பாத்துருப்பீங்க, எல்லாமே தூக்கி இப்படி போடுற மாதிரி வந்து கரெக்டா யாருக்கு உள்ள இறங்கிருது. கண்டிப்பா சூப்பர். கண்டிப்பா போல்ட் இருக்குன்னா ஒரு மாதிரி ஆதி தூண்ட தான் செய்வீங்க. ஓகே கண்டிப்பா அடுத்த கண்டிப்பா 2 போல்ட் எடுத்துடலாம். இருந்தாலும் 2 போல்ட் வச்சிருக்காங்கன்னா ரொம்ப அதிகமா இருக்குன்னு நினைக்கிறாங்க. உயிர் தப்பிச்சு வாழணும், எல்லா ஊருக்கு வந்து காலத்துல சந்திப்போம். ஓகே நண்பர்களே, இன்னைக்கு செங்கோட்டை வந்திருக்கான். செங்கோட்டையில அண்ணா வந்து இப்போ 6 பாலுக்கு 3 சிக்ஸ் அடிச்சு கண்டிப்பா உங்க பேட்டை புடிங்கிட்டு தான் உன்னை ஊருக்கு விடுன்னு இருக்காப்ல. ஆனா உங்க பேர் என்ன பேரு? தாவூத். இன்னைக்கு கண்டிப்பா 6 பாலுக்கு 3 சிக்ஸ் அடிச்சீங்கன்னா உங்களுக்கு பேட்டு, இல்லைன்னா ஒண்ணு கிடையாது. ஓகே ஓகே காலத்தை சந்திப்போம். ஓகேண்ணா. ஃபர்ஸ்ட் பால் டாட் பால். செகண்ட் பால் தேர்ட் பால் 4 டாட் பால். அண்ணன் ஒரு 6 கூட அடிக்கல, அடிப்பாங்களா இல்லையா? டாட் பால். லாஸ்ட் பால் 6 அடிப்பாங்களா இல்லையா? நண்பர்களே, செங்கோட்டை வந்த இடத்துல எந்த ஊர்லயும் சரி அவங்களுக்கு சாதகமா இருக்குமான்னு எனக்கு தெரியல. ஆனா இங்க வந்து எனக்கு சாதகமா தான் இருக்கு. ஏன்னா காத்தும் லெக் சைடு தான் அடிக்கு, கிரவுண்டும் லெக் சைடு ரொம்ப தூரம். இருந்தாலும் காலையில வந்து அடிக்கலாம் ரொம்ப கஷ்டம் தான். 3 சிக்ஸ் ரொம்ப கஷ்டம் தான். இருந்தாலும் நீங்க வந்து ட்ரை பண்ணதே ஒரு பெரிய விஷயம். கண்டிப்பா அடுத்த தடவை நீங்க அடிச்சிருவீங்க. காலத்துல சந்திப்போம். பாய். ஓகே நண்பர்களே, இப்ப செங்கோட்டைக்கு வந்திருக்கோம். 6 பால் 2 போல்ட். உங்க பேர் என்ன பாருங்க? செல்வனா? செல்வா வந்திருக்காப்ல. 6 பாலுக்கு 2 போல்ட் எடுத்துட்டு உங்கள்கிட்ட சூவை பிடிக்கிட்டு தான் ஊருக்கு விடுன்ட்டு. சரி ஓகே, 6 பாலுக்கு 2 போல்ட் எடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு சூ, அப்படி இல்லைன்னா ஒண்ணுமே கிடையாது. ஓகே எடுத்துட வேண்டாம். ஐக்கிட்டு காலத்துல சந்திப்போம். ஃபர்ஸ்ட் பால் அல்ல போல்ட் எடுப்பாங்களா இல்லையா? செகண்ட் பால் தேர்ட் பால் போல்ட் எடுப்பாங்களா இல்லையா? கடைசி 3 பால். 3 பாலுக்கு 2 போல்ட் எடுப்பாங்களா இல்லையா? கடைசி 3 பால். 3 பாலுக்கு 2 போல்ட் எடுப்பாங்களா இல்லையா? சுத்தி பார்த்தாச்சு உங்களுக்காண்டி. 2 பாலுக்கு 2 போல்ட் எடுக்க முடியுமா முடியாதா? ஓ கடைசி பால். அண்ணன் போல்ட் எடுப்பாங்களா இல்லையா? ஒரு போல்ட். அது நல்ல பால். சரியான பால். அண்ணன் வந்து போடுற பால் எல்லாருமே மின்னல் வேகத்துல போடுறாப்ல. கடைசி பால்ல நான் 6 அடிக்கணும், சரி ஒரு போல்ட் தானே நினைச்சேன். அந்த பால்ல யாருக்கார வச்சு தடுக்கையே வச்சுட்டாப்ல. சூப்பர் பவுலிங்னா. கண்டிப்பா 2 போல்ட் கொஞ்சம் கஷ்டம் தான். இருந்தாலும் பரவாயில்ல, அடுத்த தடவை எடுத்துடலாம். ஓகே காலத்துல சந்திப்போம். பாய். தம்பி உங்களை கேக்குறாப்ல, என்ன கேட்கறாப்ல? 6 பால் போட போறாப்லையா? சரி பெரிய டாஸ்க்லாம் இல்ல. ஒரு 6 ஒரு பால்ல நீங்க அடிச்சிட்டே அவர் ஏதாவது உங்களுக்கு 6 பாலுக்கு ஒரு 6. ஆமா, அவர் ஒரு 6 அடிச்சா போதுமா? ஆமா, அவர் வந்து என்ன சொல்றாரு, 3 6 எல்லாம் வேண்டாம் ப்ரோ, என் பால்ல நீங்க ஒரு 6 அடிங்க. கிரவுண்ட்ல ஒரு 6 இல்ல ப்ரோ, கஷ்டம் கிடையாது. அப்படிலாம் கிடையாது, நீங்க அடிக்கீங்க. களத்துல சந்திப்போம். ஓகே காலத்துல சந்திப்போம். ப்ரோ களத்துல சொல்லுங்கடா, களத்துல சந்திப்போம். ஒரு 6 அடிச்சா எவ்வளவு பெட்டு எனக்கு? சொல்லுங்க ஏதாவது. 500 ரூபா. ஓகே ஒரு 6 அடிச்சா எனக்கு 500 ரூபாய், அடிக்கிட்டு 50 ரூபாய். அது மேல தர முடியாது. ஓகே காலத்துல சந்திப்போம். ஃபர்ஸ்ட் பால் செகண்ட் பால் ராஜதானிக்கான். தேர்ட் பால் கடைசி 2 பால். ஒரு 6 அடிப்பானா இல்லையா? லாஸ்ட் பால். ஒரு பாலுக்கு ஒரு 6. அவ்வளவுதான். அந்த கேட்ச் நீயே எடுத்து பாரு. ஓகே நண்பர்களே, 6 பாலுக்கு ஒரு 6 அடி. உனக்கு 500 ரூபாய் தரேன்ட்டு அண்ணா உங்க பேர் என்ன பாருங்க? ராஜா வந்திருந்தாப்ல. 6 பாலுக்கு ஒரு 6 இந்த கிரவுண்ட்ல நம்மளால அடிக்க முடியல. ஓகே நான் சூப்பர் பவுலிங். இருந்தாலும் கொஞ்சம் தாங்க மிஸ் ஆயிட்டு. ஆஃப்ல எல்லாம் பக்கமா தான் இருக்கு, அடிச்சு பார்த்தா போகல. ஓகே காலத்துல சந்திப்போம். சூப்பர் நல்ல பவுலிங். ஓகே நண்பர்களே, ஒரே வீடியோல 3 சேலஞ்சு. என்னன்னு பாத்தீங்கன்னா 6 பாலுக்கு அண்ணா 2 போல்ட் எடுத்துட்டாவலனா எனக்கு நான் உங்களுக்கு சூ தந்துருவேன். இல்ல அண்ணா 2 6 அடிச்சிட்டோம்னா அண்ணா எனக்கு வந்து 500 ரூபாய் கொடுத்துருவாப்ல.
இல்ல ஒண்ணுமே நடக்கல நானும் அடிக்கலன்னா அண்ணன் எனக்கு 100 ரூபாய் தந்துருவாப்ல. ஓகே கண்டிப்பா 6 பாலுக்கு 2 பால் 2 6 எல்லாமே ஒரே சேலஞ்சில இருக்கு. ரெண்டு பேருமே ஜெயிச்சோம்னா ஒண்ணு கிடையாது. ஐயா டாஸ்க் ஆரம்பம். இவர் செங்கோட்டை பத்தி மட்டும் தான் திருநெல்வேலி பத்தி பேசுறாங்க. ஓகே காலையில வந்து பாப்போம். பாய். நல்ல பால். பேட்டை மாத்தி சுத்தி போறோம். எவ்வளவு வைடா? தேர்ட் பால். ஃபோர்த் பால். 2 6 அடிப்பானா இல்லையா? இன்னும் ஒரு 6 விட்டு அடிக்கல. ஃபிஃப்த் பால். கடைசி 1 பால். அண்ணன் போல்ட் அடிப்பாங்களா இல்லை 6 அடிப்பானா பார்ப்போம். டாட் பால். ஓகே நண்பர்களே, 6 பாலுக்கு 2 பால் அப்படி இப்படின்னு ஏகப்பட்ட சேலஞ்ச் வச்சிருந்தா 2 பேருமே தோல்வியை தழுவியாச்சு. ஆனா உங்களுக்கும் ஒண்ணும் கிடையாது, எனக்கும் ஒண்ணு கிடையாது. இருந்தாலும் ஆனா ஒரு 2 யாருக்காரு வேற லெவலா வச்சிருந்தாப்ல, அதனால உங்களுக்கு நான் ஒன்றும் தரவும் மாட்டேன். ஓகே கண்டிப்பா காலத்துல சந்திப்போம். பாய். ஓகே நண்பர்களே, இப்ப அதேதான் 3 பால் ஒரே 6. இன்னைக்கு செங்கோட்டை வந்திருக்கோம். எல்லா டாஸ்க்கும் உங்களை உரியாம விட மாட்டேன்னு இருக்காங்க. ஓகேண்ணா அண்ணா நீங்க எங்க இருந்து வந்திருக்கீங்க? அண்ணனுக்கு செங்கோட்டை தான் திருப்பூர்ல இருந்து நம்மள பொழந்துக்கிட்டோம்னு மெனக்கெட்டு வந்திருக்காப்ல. 3 பால் ஒரே 6 அடிச்சுட்டா 100 ரூபாய், அடிக்கிட்ட ஒண்ணுமே கிடையாது. செங்கோட்டையில உட்காந்துட்டு வேண்டியதான். ஓகே காலத்துல சந்திப்போம். ஃபர்ஸ்ட் பால். அண்ணன் ஒரு 6 அடிப்பாங்களா இல்லையா? 2 பாலுக்கு ஒரு அடிப்பாங்களா இல்லையா? 4 ஒரு பாலுக்கு ஒரு 6 அண்ணன் அடிப்பாங்களா இல்லையா? ஓகே நண்பர்களே, 3 பாலுக்கு ஒரு 6 அடிச்சதுல அண்ணா கொஞ்சம் மிஸ் பண்ணிட்டாப்ல. மொத பால் பொழந்திருக்கலாம், நல்லா சாட்டு தான், கொஞ்சம் லைன் பக்கத்துல குத்தி 4 போயிட்டு. ஓகேண்ணா கண்டிப்பா தேங்க்யூ. பாய். நண்பர்களே 6 பால் 2 பால். இப்ப செங்கோட்டை வந்திருக்கோம். செங்கோட்டையில இருந்து அவங்க பேர் என்ன பேருனா? முகேஷ் வந்திருக்காப்ல. வால்யூம் தான் கொஞ்சம் கம்மியா இருக்கு, பவுலிங் தீயா இருக்கும் அப்படிதானே? ஓகே கண்டிப்பா 2 பால் எடுத்து உன்ட சூவ பிடிக்கிட்டு தான் போவேன் இருக்காப்ல. கண்டிப்பா காலத்துல சந்திப்போம். ஃபர்ஸ்ட் பால். செகண்ட் பால். போல்ட் எடுப்பாங்களா இல்லையா? போடு 4 பால். தேர்ட் பால். சீக்கிரம் எடுத்து போடலாம். 3 பாலுக்கு 2 போல்ட். கடைசி 2 பால். 2 போல்ட் எடுப்பாங்களா இல்லையா? சீக்கிரம் போலாம். லைன்ல நின்னு கடைசி பால். ஒரு போல்ட் எடுப்பாங்களா இல்லையா? ஓகே நண்பர்களே, 6 பாலுக்கு 2 போல்ட் கொஞ்சம் மிஸ் ஆயிட்டு அடுத்த தடவை கண்டிப்பா. ஓகே பாய். ப்ரோ எங்களை தேடி வந்த லிவின் ப்ரோக்கு மேலே ஒரு நன்றி. எங்கள் அவ்வளோ தூரத்தில் நம்ம தேடி வந்திருக்காரு, மாதிரி அவருக்கு ஒரு கை தட்டி கொடுங்க. ப்ரோ இவ்வளோ நாள் அவர் ஒரு டாஸ்க் கொடுக்காரு, இப்போ அவளுக்கும் நம்ம ஒரு டாஸ்க் கொடுக்கணும். ஏன்னா அதனால தான் நல்லாயிருக்கும். இப்போ எங்கள் டீம் சார்பாக நாங்கள் ஒரு பேட்ஸ்மேன் வந்து நாங்கள் அவருக்கு பவுல் போடுறோம். அதில் அவர் 6 அடிக்கட்டும். அதில் அவர் 6 அடிச்சார் அப்படின்னா நாங்கள் ஒரு ஷூ வாங்கி கொடுத்துறோம். அப்படி இல்லைன்னா ஒரு பேட் வாங்கி கொடுத்துறோம். ஓகேவா? எல்லா ஊர்லயும் நான் தான் போய் டாஸ்க் கொடுத்துருக்கேன். இன்னைக்கு செங்கோட்டையில நம்மள பொழக்கைக்கு ஏதோ ஒரு புது பிளான் நினைக்கிறேன். 6 பாலுக்கு 3 6 ஆயிடுச்சுன்னா கண்டிப்பா உனக்கு பேட்டு எல்லாம் உனக்கு எது விருப்பமோ வாங்கிட்டாங்க. இன்னைக்கு அண்ணன் பொழுதுல 6 பாலுக்கு 3 6 கண்டிப்பா அடிக்க தான் போறேன் அப்படின்னு நினைச்சிட்டே இருக்கேன். கண்டிப்பா சரி போட்டு பாத்துறோம். செங்கோட்டையா திருநெல்வேலியா பாத்துறோம். சரி சும்மா பேட்டுக்கு தான் அடிச்சுக்கலாம் மாட்டேன். நாங்களும் முதல்ல திருநெல்வேலி இப்பதான் தென்காசி. ஓகே தென்காசியா திருநெல்வேலியா அதான் இப்ப போட்டி. ஓகே காலத்துல சந்திப்போம். ஃபர்ஸ்ட் பால். 6 பால் 3 6 அடிப்பாங்களா இல்லையா? ஓலையா போடுங்க ஐயா. பால். தேர்ட் பால். பால் ஐயா அதே மாதிரி தான் 3 6 அடிப்பானா இல்லையா? கடைசி 2 பால் 6 அடிப்பானா இல்லையா? பால் 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 ஒன்னு இருக்கு ஏமாத்த போட பாத்துருக்கேன். உள்ள படுதுன்னு சொல்லி ஏமாத்துற போல. ஓகே செங்கோட்டை வந்தேக்கு அண்ணன் சரியான ரிவெஞ்ச் கொடுத்துட்டாப்ல. எல்லாரும் மடக்கணும்னா கோவத்துல சரி லிவின் ப்ரோ நீங்க வேணா மோதி பாருங்கன்னு சொல்லி கூப்பிட்டு நம்மளா பொழுது கிட்டாப்ல. ஓகே நான் உண்மையில உங்க கிரௌண்ட்ல அடிக்க முடியாதுன்னு நான் முதல்ல சொன்னேயா. ஓகே உண்மையில காத்து அங்க இருந்து இங்க பக்கம் அடிக்குது. பிளேயர்ஸ் மிஸ்டேக் இல்ல, கிரவுண்ட் கொஞ்சம் எனக்கு சாதகமா இருந்த மாதிரி இருக்கு உண்மையிலே சொல்லணும்னா. ஓகே கண்டிப்பா உங்க ஊருக்கும் வரணும், உங்க ஊர்ல களத்தை சந்திக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கண்டிப்பா கூடுங்க. முடிஞ்ச வரைக்கும் வர ட்ரை பண்ணுங்க. காலத்துல சொல்லுங்க.
காலத்துல சந்திப்போம். பாய். ஓகே நண்பர்களே, இப்ப அதே தான் செங்கோட்டை வந்திருக்கோம். புது சேலஞ்சு 3 பால் ஒரே 6. ஆனா 3 பாலுக்கு ஒரு 6 அடிச்சீங்கன்னா உங்களுக்கு 100 ரூபாய். சரியா? உங்க பேரு ஆறுமுகம். ஆறுமுகம் இப்ப 3 பாலுக்கு ஒரு 6 அடிச்சுட்டு வந்து பைசாவை பிடிக்கிட்டு தான் உடன் வந்திருக்காப்ல. சரி போடுவோம், காலத்துல சந்திப்போம். ஓகே, காலத்துல சந்திப்போம். ஃபர்ஸ்ட் பால் ஒரு 6 அண்ணா அடிப்பாங்களா இல்லையா? ஒரு பாலுக்கு ஒரு 6 அண்ணா அடிப்பாங்களா இல்லையா? நண்பர்களே 3 பால் ஒரு 6 சொல்லியிருந்தோம். அண்ணா கொஞ்சம் மிஸ் பண்ணிட்டாப்ல. முத பாலே அடிச்சிருந்துருக்கலாம். ஓகே, காலத்துல சந்திப்போம். பாய். அடுத்து ஓகே நண்பர்களே, 3 பால் ஒரே 6. இப்போ வந்திருக்கிறது யாருன்னு பாத்தீங்கன்னா ஆல் ரவுண்டர் காளியாம். கண்டிப்பா 3 பால் ஒரு 6 அடிச்சிட்டு தான் அவனை ஊருக்கு விடுவேன் இருக்காப்ல. அப்படிதானே? ஓடுதையில இருக்கீல நின்னுங்க. வீடியோல விட போறது கிடையாது. கண்டிப்பா 3 பாலுக்கு ஒரு 6 அடிச்சுட்டு 100 ரூபாய் போயிட்டு தான் முடியும். ஓகே, காலத்துல சந்திப்போம். ஃபர்ஸ்ட் பால் இன்னும் கொஞ்சம் வெயிட்டா போடு உடம்பு. அண்ணா அடிப்பாங்களா இல்லையா? ஒரு பாலுக்கு ஒரு 6 அண்ணா அடிப்பாங்களா இல்லையா? ஓகே நண்பர்களே, 3 பால் ஒரே 6. ஆனா வந்து கொஞ்சமா 6 இருக்குங்க. இது வந்து வேற எந்த கிரவுண்டா இருந்தாலும் 6 தான். கண்டிப்பா இந்த கிரவுண்டுக்கவே காத்து இங்க அடிக்க போய் கொஞ்சம் தப்பிச்சு. ஓகே, சூப்பர் பேட்டிங். ஓகேவா, காலத்தை சந்திப்போம். பாய்.